அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 4ஆம் ஆண்டு நினைவு நாளுங்க. பாப்பாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் வீட்டில் வச்சு நம்ம படைத்தோம். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா மணிமண்டபத்துக்கு போயிட்டு மணிமண்டபத்தில் என்ன செய்யணுமோ செஞ்சு பாப்பாவுக்கு நினைவு அஞ்சலி செலுத்திட்டு வந்தோங்க. போன ஆண்டு பார்த்திங்கனாக்க செய்தித்தாளில் பாப்பாவுக்கு நினைவு நாள் போட்டிருந்தோம். அது எந்த ஒரு மாவட்டத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா போன ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, பாப்பாவுக்கு 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, கவலைப்படாமல் இருங்க, ஒவ்வொரு நாளும் பாப்பா நம்மோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்த ஆண்டு 4ஆம் ஆண்டு நினைவு நாள் எந்த செய்தித்தாளில் போட்டோம், எந்த மாவட்டத்துக்கு போட்டோம் அப்படின்னா தினத்தந்தியில் போட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போட்டிருந்தாங்க. அங்கவும் எத்தனையோ பேர் பார்த்துட்டு அனைவருமே கால் பண்ணாங்க. அம்மா கவலைப்படாமல் இருங்க, பாப்பாவுக்கு 4ஆம் ஆண்டு நினைவு நாள். அவங்களும் எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. பாப்பாவை அந்த பொறுக்கி நாய் நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம், ஆனால் எல்லாரும் மனசுலையும் எல்லார் வீட்லேயும் பாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கா, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு அனைவருமே சொன்னாங்க. இப்போது இந்த ஆண்டு பாப்பாவுக்கு ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் நான் தொகுத்து எழுதி வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுமா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நான் மட்டும் கேட்கல, எல்லாருமே கேட்கட்டும் அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு நடந்த கொடுமையெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை தகவலையும் சேகரித்து அவங்க ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காங்க. நான் மட்டும் இல்லைம்மா, நீ சொல்கிறத அத்தனை பேருமே கேட்கட்டும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு நடந்த கொடுமை அத்தனையும் ஒரு தொகுப்பாக எழுதி சொல்கிறாங்க. அதை நீங்களும் கேளுங்க. ஒவ்வொருத்தங்க கண்ணில் இருந்தும் கண்ணீர் வருங்க இதை கேட்கும் போது. சொல்லுங்க. என் பொண்ணு திரும்பி வரமாட்டான்னு தெரியும், ஆனா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாகும். 4 ஆண்டுகளாக இந்த ஒரே கேள்வியோடு தான் வாழ்கிறார்கள் ஸ்ரீமதியின் பெற்றோர். 2022 ஜூலை மாதம் 13ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளி வளாகத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட +2 மாணவி ஸ்ரீமதியின் மரணம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வழக்கில் தற்கொலை என்ற முடிவை நீதிமன்றம் ஏற்றிருந்தாலும் உண்மை இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை என்று கூறி குடும்பம் தற்போது மேல்முறையீட்டு சட்ட போராட்டத்தை தொடர்கிறது. எங்க பொண்ணு எங்களை விட்டு போய் 4 வருஷம் ஆகி போச்சு, ஆனா அவளோட நினைவுகள் எங்க வீடு முழுவதும் நிரம்பி இருக்கு. என் பிள்ளைக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருந்தா இப்ப 3ஆவது வருஷம் படிச்சுட்டு இருந்திருப்பா. அவளோட கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் இன்னும் என் மனசை விட்டு போகல. ஒரு அம்மாவா அவளோட படிப்பு, கல்யாணம்னு ஏகப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் எனக்குள்ள இருந்துச்சு. எல்லாமே ஒரே நாள்ல சுக்குநூறு ஆகி காத்துல கலந்துருச்சு. என் பிள்ளைக்கு முடி அடர்த்தியா இருக்கும், பூ வச்சு அழகு பார்த்தனா இப்ப அவளோட படத்துக்கும் சமாதிக்கும் பூ வச்சு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மான்னு கூப்பிட்ட ஒரு குரல் இல்லாத வீட்டுலதான் இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலைமை எந்த அம்மாவுக்கும் வரக்கூடாது. ஸ்ரீமதிக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. எங்க ஊர்ல இருந்து அலைஞ்சு திரிஞ்சு படிக்க முடியாதுன்னா ஹாஸ்டல்ல சேர்த்தோம். அவ இறந்ததுக்கு முந்தின நாள் கூட எங்க கிட்ட போன்ல பேசலாம். அவளோட குரல்ல எந்த வித்தியாசமும் எங்களுக்கு தெரியல. வீட்டுல இருந்து ஸ்கூல் போகிற என் பையன் லஞ்சு கொண்டு போய் கொடுத்துருக்கான், அவன்கிட்டயும் நல்லா தான் பேசிருக்கான். திடீர்னு ஜூலை 13ஆம் தேதி பள்ளிக்கூடத்துல போன் வந்துச்சு, உங்க பொண்ணு 3ஆவது மாடியில விழுந்துட்டான்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு போன்ல விஷயத்த சொன்னேன். பிள்ளைக்கு கை காலில் தான் அடிபட்டு இருக்கும்னு நினைச்சேன். அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நானும் எங்க அக்காவும் அவசர அவசரமா கிளம்பும். நல்ல வைத்தியம் பாக்குற தனியார் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கள்ளக்குறிச்சியை நோக்கி ஓடி அந்த கார்ல ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே வந்தேன். ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல உங்க பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு கார்ல வந்த 1 மணி நேர பயணம் என் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத வழியா மாறிடுச்சு. என் பொண்ணு பிறந்தப்ப கூட இந்த வழி எனக்கு இல்ல. அவ உடம்ப பார்த்த அந்த நிமிஷம் என் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதுதான் உங்க பொண்ணுன்னு காட்டினாங்க. தட்டு மாதிரி போயிட்டேன். புள்ள உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பு ஊதி இறுகி போயிடுச்சு. கையை இறுக்கமா முடிந்தா. அந்த கையை தொட்டு பார்த்தேன். ஒரு காலத்துல அந்த கை என் விரல பிடிச்சு நடக்கும், அன்னைக்கு என் கையை பிடிச்சு நடக்க அவ இல்ல. கடைசி நிமிஷத்துல அவ எவ்வளவு வலிய அனுபவிச்சிருந்தா கையை அப்படி இறுகி மூடிப்பான்னு தோணுச்சு. ஆகஸ்ட்ல பிறந்த நாள் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தோம். ஆனா யூனிஃபார்ம்லயே உசுறு போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு புரியாம நின்றுட்டு இருந்தேன். புள்ள உடம்பு செத்தும் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இறுகி போயிருந்துச்சு.
படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைச்ச பிள்ளைய பணமா பார்த்தா எந்த அம்மாவால ஏத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நடந்த போராட்டம் கலவரம்னு எல்லாத்துக்கும் தெரியும். பேசி புலம்பி என்ன ஆக போகுது? என் பிள்ளை மூஞ்சி திரும்பி பார்க்கவா முடியும்? ஒரு கிராமத்துல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க குடும்பத்துக்கு இந்த இழப்பு எவ்வளவு பெருசுன்னு வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அவ எங்க கூட இல்ல. குறைந்தபட்சம் அவளோட நினைவையாவது பாதுகாத்துக்கணும்னா மணிமண்டபம் கட்டணும். ஆனா இப்ப கூட நாங்க எங்க போனாலும் ஸ்ரீமதியை பத்தி தான் கேக்குறாங்க. அவ வயசு பிள்ளை படிச்ச பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் போது மனசு கடந்து துடிக்குது. ஆனா அழுது ஆற்றாமையை தீர்த்துக்கிறத தவிர வேற வழி இல்லையே. பாப்பா மரணத்துக்கு பிறகு சம்பாத்தியம் சாப்பாடுன்னு எதுமேலுமே ஈர்ப்பு இல்லாம போச்சு. ஆனா பையனை ஆளாக்கணுமே. பள்ளி தாளாளர் டீச்சர் உட்பட 5 பேரை கைது பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாளே ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. அது தொடர்பா வழக்கு விழுப்புரம் மாவட்டம் முதன்மை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அந்த வழக்கு விழுப்புரம் சிபிஐடி போலீஸ் விசாரணை பண்ணாங்க. வழக்கு விசாரணை முடிஞ்சு ஸ்ரீமதியின் கொலைக்கான காரணம் எதுவும் இல்ல, தற்கொலைக்கான முகாந்திரமே உள்ளதுன்னு சொல்லி பள்ளி தாளாளர் செயலாளர் ஆசிரியர்கள் துன்புறுத்தல் எதுவும் இல்லை என சாட்சிகள் கூறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 5 மாணவி இறப்புக்கு காரணமில்லை என சிபிஐடி குற்றப்பத்திரிகையில சொல்லிட்டாங்க. இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்கோம். வழக்கு விசாரணைக்கு சிறப்பு குழு கேட்டிருக்கோம். சாயங்காலம் வரைக்கும் சந்தோஷமா இருந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்றத எந்த ஒரு அம்மாவால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி அவ தற்கொலையே பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஆதாரத்தையாவது எங்க கிட்ட காட்டுங்கன்னு தான் ஒரு அம்மாவோட மனசு கேக்குது. அவளே போயிட்டா இனி என்ன இருக்குன்னு வாழ மனசு கேட்க மாட்டேங்குதுமா. உண்மையை சொல்லணும்னா நான் சட்டத்தை எதிர்த்து போராடல, ஒரு அம்மாவா மகளோட சாவுக்கு காரணம் கேட்கிறேன். ஸ்ரீமதி இறந்தப்போ இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ள ராஜ்மோகன் சார் இது கொலைன்னு சொல்லி வீடியோக்கள் வெளியிட்டாங்க. இப்பவும் அதே எண்ணத்தோட இருந்தா ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கி தரட்டும். பெண்கள் பாதுகாப்பு தான் பிரதானம்னு முதல்வர் விஜய் சார் ஸ்ரீமதிக்காக நடவடிக்கை எடுப்பார்னு இப்பவும் நாங்க நம்பி காத்துட்டு இருக்கோம். 4 ஆண்டுகள் கடந்தும் அந்த குடும்பத்தின் காலண்டரில் இன்னும் 2022 ஜூலை 13ஆம் தேதியே நின்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் மாறினா விசாரணை அமைப்புகள் மாறினா, ஆனால் என்ன நடந்தது என்ற கேள்விகள் மட்டும் மாறவே இல்லை. நம்ம வழக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எவ்வளவு அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு குழந்தைய இழந்துட்டு ஒரு தாயோட வலியும் வேதனையும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி பாப்பாவோட அந்த கொலுசு சத்தம் இன்னமும் நமக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைக்கு இவ்வளோ அடர்த்தியாக நீட்டாக முடி இருக்குது. நம்ம பாப்பாவுக்கு தலையில் பூ வச்சு அழகு பார்க்க வேண்டிய நம்ம அவளுடைய ஃபோட்டோவுக்கும் மணிமண்டபத்துக்கும் மாலை போட வச்சுட்டானுங்க இந்த பரதேசி நாய்ங்க. ஒரு தாயோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. அவங்களும் ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக தான் இருப்பாங்க. ஒரு தாயோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அனைவருமே கேட்டிருப்பீங்க. இவங்கள போல் அந்த பரதேசி நாய்ங்க நம்ம குழந்தைய அவன் குழந்தையா நினச்சிருந்தா இது போல் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம வீட்டு குழந்தையோட உயிரையும் போக்கியிருக்க மாட்டான். அந்த பரதேசி நாய்ங்களுக்கு யார் வீட்டு குழந்தையோ நமக்கு என்ன, நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நினப்பில் பரதேசி நாய்ங்க இது போல் செஞ்சுருக்காருனுங்க. எவன் புள்ள உயிரை போக்கணானோ, புள்ள உயிர் போனதுக்கு காரணமாக இருந்தவனும் புள்ள உயிர் போய் இப்படி தான் போச்சு அப்படின்னு தெரிஞ்சு உண்மையை சொல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அத்தனை பேர்த்துக்கும் நிச்சயம் சொல்கிறேங்க, ஸ்ரீமதி தண்டனை கொடுத்தே தீருவாங்க. நம்மளுடைய வழக்கில் இவ்வளோ கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை ஒரு காலமும் வீண் போகாதுங்க.